வந்து ஃபஸ்ட் டே கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு A4 ஷீட்டு லாங் சைஸ் பேப்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அன்ரூல்டு பேப்பரில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு 2-3 பேட்டர்ன் வந்து நம்ம அதில் வந்து தச்சு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டே கிளாஸே அப்படின்னா உங்களுக்கு மிஷினில் வந்து நீங்கள் பவர் மிஷினு இல்லை சின்ன மிஷின் வச்சுருக்கீங்க, பெடல் மிஷின் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான். சரிங்களா? உங்களோட கண்ட்ரோல் வந்து உங்ககிட்ட இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம நெக்கு இந்த மாதிரிலாம் ஏதாவது டிசைன் தைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எனக்கு வந்து எப்படி வந்து நான் கிளாஸில் எங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கும் நான் வந்து டே 1லேருந்து கிளாஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்னடா இவங்க எடுத்தோன்னே இது பண்ணுறாங்களே, கட்டிங் சொல்லி தருவாங்களா, அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. இது வந்து பிகினர்ஸ்க்காக வீடியோ. ஸ்டார்டிங்கில் ஒரு 2-3 வீடியோ தான் இப்படி இருக்கும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டேரெக்டாக நம்ம ப்ளவுஸில் கட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கடன்னு அப்படியே எல்லா வீடியோவுமே நான் அடுத்தடுத்து உங்களுக்கு நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு 2-3 வீடியோ தான் இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கழுத்து அந்த டேர்னிங்லாம் திரும்புறதுக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு லாங் சைஸ் பேப்பரில் ஸ்ட்ரைட்டாக வந்து கோடு போட்டு எடுத்து வச்சுருக்கேன். பேனால் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டிருக்கேன். நான் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஷீட்டு எடுத்துகிட்டு ஒரே ஒரு பேப்பர் தான் வச்சுருக்கேன். அதில் மிஷினில் இது வந்து நான் பெரிய மிஷினில் தைச்சி காட்டுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஊசியில் நூலெல்லாம் எதுவுமே கோக்கலை, பாபின்லேயும் நூல் கோக்கலை, எம்டியாக வெறும் நீடில் நான் வந்து தைக்கிறேன். சரிங்களா? இப்போ இது வந்து நம்ம எந்த இடத்துல கோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல இவங்க ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் கோடு போட வேண்டியதானே அப்படின்னா அப்படி போடக்கூடாது. எனக்கு இப்படி தான் வந்து சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் அந்த பேப்பர் நான் எப்படி கோடு போட்டிருக்கேனோ அதே மாதிரி கோடு போட்டுட்டு எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அங்கே நீடியில் வச்சுட்டு எங்கே அந்த கோடு முடியுதோ அந்த இடத்துல நீடியில் நிப்பாட்டினும். அதுக்காக கையிலே உருட்டிலாம் தைக்கக்கூடாது. நீங்கள் பவர் மிஷினாக இருந்தாலும் சரி, பெடல் மிஷினாக இருந்தாலும் சரி. இப்போ நான் பவர் மிஷினில் உங்களுக்கு தைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த லைன்லேருந்து நம்ம அப்படியே தைச்சிட்டு வந்திருக்கோம். ஸ்டார்ட் பண்ணுறதையும் பாருங்கள், எண்டிங்லேயும் பாருங்கள். அந்த நீடிலோட மார்க் வந்து நமக்கு கரெக்டாக வந்து அந்த இடத்துல தெரியும். சரியா? இது வந்து நமக்கு அந்த கோடுலேருந்து ஒரு நூல் அளவுக்கு லெஃப்ட் சைடில் தள்ளி போயிருக்கு இந்த தையல். இது வந்து பவர் மிஷினில் தைக்கிறதுனால அப்படி இருக்குது. ஏன்னா ஃபேப்ரிக்கில் வந்து அந்த அளவுக்கு துணி வந்து நமக்கு நகராது. இது பேப்பருங்கிறனால பேலன்ஸ் இல்லாமல் பேப்பர் வந்து கொஞ்சம் நகருது. சரிங்களா? அதுக்காண்டி பேப்பரை நீங்கள் அழுத்தி பிடிச்சி தைச்சிங்கன்னா பேப்பர் கிழிஞ்சு போயிடும். அதே மாதிரி ஒவ்வொரு தையலுக்கும் இருக்கிறது வந்து அந்த நீடில் மார்க் மட்டும்தான் தெரியணும். நீங்கள் பிடிச்சி இழுத்துட்டு டைட்டாக பிடிச்சி தைச்சிங்க அப்படின்னா நீடில் வந்து அப்படியே கிழிச்சு ஒரு தையல் 2 தையல் சேர்ந்த மாதிரி பேப்பர் வந்து கிழிஞ்சிட்டு வந்துடும். அந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது. இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டெஸ்ட் மாதிரினே வச்சுக்கோங்களேன். இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். பேப்பரில் வந்து நூல் இல்லாமல் வெறும் நீடிலில் தைக்கிறது. இப்போ நான் பவர் மிஷினில் உங்களுக்கு தைச்சி காமிச்சேன். இதே வந்து நான் பெடல் மிஷின் தான் எங்கள்கிட்ட இருக்குது, நான் பெடல் மிஷினில் தைக்கணும் அப்படின்னா நான் வெறும் பெடல் மிஷினில் தான் தைச்சி காட்டுறேன் பாருங்கள். இதுலேயும் நீடில் மட்டும்தான் வச்சு தைக்கிறேன், நூலெல்லாம் வச்சு தைக்கக்கூடாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஊசிலாம் எதுவும் த்ரெட்டு வந்து போடாதீங்க. இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுலேயும் வந்து நான் பெடலில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸ்டார்டிங்கில் நீடியில் வச்சுட்டு முடிக்கிற இடத்துல வச்சிடணும். இப்போ பாருங்கள், பவர் மிஷினில் தைச்சதுக்கும் பெடல் மிஷினில் தைச்சதுக்கும் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ வந்து பாருங்கள், பவர் மிஷினில் கொஞ்சம் லெஃப்ட் சைடு 2 தையலுமே கொஞ்சம் நகர்ந்து போன மாதிரி இருக்குது. ஆனால் பெடல் மிஷினில் ஸ்ட்ரெயிட்டாக வருது. சரியா? அதனால் பவர் மிஷினு பெடல் மிஷின் அந்த எந்த டிஃப்ரென்ஷியேட்டும் கிடையாது. உங்களுக்கு தெரியணும், என்கிட்ட பவர் மிஷின் இல்லை, பெடல் மிஷின் தான் எங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் அதுக்குள்ள சொல்லித் தரலையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்கிறதுக்காக தான் பெடல் மிஷின்லேயும் நான் வந்து தைச்சி காமிச்சிருக்கேன். எல்லாருக்கிட்டையும் பவர் மிஷின் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா? இப்போ பாருங்கள், இந்த 2 தையலுமே ஸ்ட்ரெயிட்டாக நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அதே மாதிரி கோடுலையும் லெஃப்ட் அண்ட் ரைட்டு நகராமல் கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இது மேலே வந்து ஸ்ட்ரெயிட் கோடில் தைச்சோம். இது வந்து பா நெக் நம்ம ப்ளவுஸில் தைப்போம் பாருங்கள், அதுக்கான பேட்டர்ன் இது. கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணுறதில் வச்சுட்டு அந்த பாவோட கட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த கார்னரில் நீடியில் வச்சிடணும். நீடியில் வச்சுட்டு டக்குன்னு திருப்பிடக்கூடாது. ஏன்னா ஊசி வந்து நம்ம நூல் போடலை, பேப்பர் வந்து கிழிஞ்சிரும். ஊசியோட ஹோல் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கணும். கொஞ்சம் நகர்த்தினீங்கன்னா கிழிஞ்சு போயிடும். அதனால் கரெக்டாக வந்து தைக்கணும். அந்த கார்னரில் வச்சுட்டு அப்படியே பெடல் போட்டு வந்தீங்கன்னா அடுத்த கார்னரில் ஊசியை வச்சு நிப்பாட்டிடணும். அது வந்து வெளியில் போகக்கூடாது. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 2-3 பேப்பருக்கு வரவே வராது. நீங்கள் இந்த மாதிரி பேப்பரில் லாங் சைஸ் பேப்பரில் கோடு போட்டு வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு கிளாஸில் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஃப்ரீ டைமில் தைச்சி பார்க்கணும். இதுக்காக நான் வந்து டே 2 எல்லாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். இது நீங்கள் எனக்கு தைச்சி இன்றைக்கி ஃபுல்லாக காட்டணும். நீங்கள் எத்தனை வாட்டி தைப்பீங்களோ என்னவோ எனக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு ஒரு பேப்பரில் நான் எப்படி வந்து இந்த பேட்டர்ன் போட்டிருக்கேனோ அதே மாதிரி எனக்கு தைச்சி காமிக்கணும். இப்போ இந்த கார்னர்லேயும் அப்படியே தைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் தைச்சிருக்கிறது பெடல் மிஷினில் தான் தைச்சிருக்கேன்.
மோட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணலை, பெடலிங் பண்ணி தான் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சுட்டு நீடியில் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது வச்சிடணும். அது மெட்டீரியலாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து நீடியில் வந்து வச்சுட்டு தான் நீங்கள் ஃபூட்டை வந்து ப்ரெஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும். சரியா? அந்த கார்னரில் வச்சு நிப்பாட்டிடணும். இப்படி நீங்கள் தைச்சிங்கன்னா உங்களுக்கு லைனிங் ப்ளவுஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த லைனிங் ப்ளவுஸில் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இந்த கார்னர்லாம் சில பேருக்கு வரவே செய்யாது. பானைக்கு இந்த மாதிரி கிராஸ் பீஸ் கொடுத்து தைக்கிறதுலாம் வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன ஐடியா தான். நான் திடீர்னு பானைக்கு அதெல்லாம் வந்து ப்ளவுஸில் சொன்னேன்னா உங்களுக்கு புரியாது. அதனால தான் ஃபஸ்ட்டு பேப்பரில் வந்து நான் உங்களுக்கு தைச்சி காமிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், மேலே போட்டிருக்க அந்த ஸ்ட்ரெயிட் லைனும் அந்த பாலை நம்ம தைச்சிருக்கிறதும் பாருங்கள். அந்த நீடிலோட ஹோலை தவிர வேறு எந்த இடத்துலையும் பேப்பர் வந்து கிழிஞ்சிருக்காது. அதே மாதிரி தான் தைக்கணும். இப்போ அந்த யூனெக் இருக்குது பார்த்தீங்களா, யூனெக்கும் அதே மாதிரி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பரில் எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஃபேப்ரிக்கில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அந்த டேர்னிங்கு அந்த எட்ஜிலெலாம் பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். இதில் நீங்கள் துணியில் சொல்லித்தரலாமே, ஏன் பேப்பரில் சொல்லித்தரீங்கன்னா பேப்பரில் தான் நம்ம பழகணும். சரியா? அப்போ தான் நமக்கு வந்து ஒரு கண்ட்ரோல் இருக்கும். பேப்பர் கிழிஞ்சு போயிருங்கிற ஒரு பயம் இருக்கும். அதே மாதிரி நமக்கு கண்ட்ரோலும் கரெக்டாக இருக்கும். நம்ம பெடலை நிப்பாட்டுறது, ஆட்டோமேட்டிக்காக அந்த கை வந்து நம்ம பெடல் சுற்றும் போது கையை போய் நிப்பாட்டுறதெல்லாம் அப்போ தான் கரெக்டாக நமக்கு டைமிங்க்கு செட் ஆகும். இதே ஃபேப்ரிக்லலாம் நமக்கு வந்து பயம் கிடையாது, நம்ம பாட்டு தைச்சிட்டு பிரிச்சிடலாம். ஆனால் இதில் வந்து நம்ம பிரிக்க முடியாது, பேப்பர் கிழியக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது. நம்ம எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரியே தைச்சிட்டு வரணும். இப்போ அந்த டேர்னிங், அந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல எப்படி தைக்கிறேன்னு பாருங்கள். 2 தையல் தான் போட்டிருக்கேன். 2 தையலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளைவு எந்த இடத்துலலாம் போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபூட்டை திருப்பி அப்படியே தைச்சிட்டு வரணும். இந்த வளைவு யூனெக்கு வந்து நமக்கு கஷ்டமாக இருக்கும் தைக்கும்போது. 2 தையலாக போடுங்க. அதுக்காக கையை வச்சு உருட்டக்கூடாது. நீங்கள் உருட்டிட்டு எனக்கு தைச்சி காமிக்கக்கூடாது. நீங்கள் அந்த வளைவுலலாம் பெடலிங் போடுறதுக்கும் உருட்டுறதுக்கும் நான் தையல் வந்து டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிருவேன். அதனால் கரெக்டாக எனக்கு தைச்சி காமிங்க. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேப்பருக்கு 10 பேப்பர் தைச்சிட்டு எனக்கு காட்டுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு பேப்பர் தைச்சதுக்கும் 4வது பேப்பர் தைக்கிறதுக்கும் கண்டிப்பாக நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். சரியா? இப்போ அந்த யூனெக்கு காட்டுறேன் பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்ட்டு. இப்போ இதே மாதிரி நம்ம அந்த யூனெக்கு ஃபுல்லாகவுமே நீங்கள் தைச்சிக்கணும். அடுத்தது டைமண்ட் நெக்கு. இந்த டைமண்ட் நெக்கில் பார்த்தீங்கன்னா பானெக்கில் 2 கார்னர் தான் இருக்கும், டைமண்ட் நெக்கில் 3 எட்ஜு கார்னர் இருக்கும். சரியா? இப்போ அதே மாதிரி தைச்சிட்டு இந்த கார்னரில் நிப்பாட்டிக்கணும். நிப்பாட்டிட்டு நமக்கு பானைக்கு எப்படி தைச்சோமோ அதே மாதிரி பேப்பரை வந்து அப்படியே லைட்டாக திருப்பணும். ரொம்ப திருப்பக்கூடாது, ஏன்னா நீடியில் வந்து உள்ளே இறக்கியிருக்கோம், பேப்பர் கிழிஞ்சிரும். அதனால் கரெக்டாக வச்சு நிப்பாட்டிட்டு அந்த கார்னரில் நிப்பாட்டிடணும். அந்த கார்னரில் நிப்பாட்டுறது தான் நமக்கு ப்ளவுஸில் வந்து போட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஏன் நான் பேப்பரில் வந்து உங்களுக்கு நான் தைக்க சொல்கிறேன், இந்த எட்ஜெல்லாம் முக்கியம்னு சொல்கிறேன்னா, நம்ம ப்ளவுஸ் தைக்க ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா, அப்போ வந்து உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரியா? நான் எடுத்தோடனே உங்களுக்கு ப்ளவுஸில் தைக்க ஆரம்பித்தேன் அப்படின்னா உங்களுக்கு புரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேப்பரில் மார்க் பண்ணியிருக்கேன்னா, இப்போ பாருங்கள் டைமண்ட் நெக்கும் பின்னாடி திருப்பி காட்டுறேன் பாருங்கள். மேலே அந்த ஸ்ட்ரெயிட் கோடுலேருந்து பானைக்கு பா டிசைனு யூ, அதே மாதிரி டைமண்டு. அந்த ஊசியோட ஹோல் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல அது அப்படியே இருக்கணும். அந்த அடுத்த தையலுக்கு அந்த ஊசி வந்து கிழிக்கக்கூடாது பேப்பரை. நீங்கள் பேப்பரில் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்தது நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு நான் கட்டிங் வீடியோ உங்களுக்கு நான் போட்டுருவேன். கண்டிப்பாக இன்றைக்கி இந்த ஹோம் ஒர்க்கு எனக்கு பண்ணி காமிக்கணும். நீங்கள் ஃப்ரீ டைமில் பண்ணுவீங்களோ இல்லை இதுக்காக 1 hour எடுத்துப்பீங்களோ எனக்கு தெரியாது. கரெக்டாக நீங்கள் பண்ணி காமிக்கணும். இதில் நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க ஆல்ரெடி தைக்க தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி, எனக்கு இதை வந்து ஹோம் ஒர்க் பண்ணி காட்டணும். ஒரு 2 நாளுக்கு இப்படி இருக்கும். அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக நான் வந்து கட்டிங்லேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சிருவேன். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக தான் போட்டிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, புரியல அப்படின்னாலும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் கிளியராக வந்து சொல்கிறேன். இப்போ அந்த எட்ஜிலெல்லாம் பாருங்கள், அந்த ஊசி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, நிப்பாட்டிருக்கிற இடமும் கரெக்டாக அந்த டேர்னிங்கில் வந்து நிப்பாட்டிருக்கணும். அந்த ஊசியோட ஹோல் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஹோலும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அது வந்து அடுத்த ஹோலோட வந்து டிஸ்டர்ப் ஆகி கிழிஞ்சிடக்கூடாது பேப்பரில். ஸோ அந்த ஒரு கண்ட்ரோலுக்காக தான் அவங்கள நான் பேப்பரில் வந்து தைக்க சொன்னேன். இதே நூல் போட்டு தைச்சோம்னா கண்டிப்பாக வந்து பேப்பர் வந்து கிழிஞ்சிரும், எதுவும் ஸ்பாயில் ஆகிடும். அதனால தான் நூல் இல்லாமல் வெறும் நீடில் வச்சு உங்களை நான் தைக்க சொன்னேன். இப்போ இதே மாதிரி நீங்களும் எனக்கு தைச்சிட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு தைச்ச பேப்பருக்கும் லாஸ்ட்டு தைச்சதுக்கும் எனக்கு தைச்சிட்டு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க.